பொதுவா மனிதர்கள் தான் சிவலிங்கத்துக்கு மாலை அணிவிப்பார்கள். ஆனா ஒரு தடவை சிவபெருமானே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கொன்றை மாலையை தலையில் சூட்டினார். ஏன் தெரியுமா? சோழ நாட்டில் மண்ணியாற்றின் தென்கரையிலே திருச்சேங்கலூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர். அங்க ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எச்சதத்தன் பவித்திரை அப்படின்னு தம்பதியர். அவங்களுக்கு விசார சர்மன் அப்படின்னு ஒரு மகன் ஒரு 10 வயது இருக்கும்போதே தீவிர சிவபக்தனாக இருந்தான். அவன் ஊர் மக்களுடைய பசுக்களை ஒரு புல்வெளியில் அன்பாக மேய்த்து கொண்டிருந்தான். தினமும் மண்ணியாற்று மணலால ஒரு சிவலிங்கம் பண்ணி அதுக்கு தினமும் பூஜை செய்துகிட்டு இருப்பான். இதை பார்த்த பசுக்களும் அன்பின் மிகுதியால தானாவே பால் சொரிந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேக பால் கொடுக்கும். இது தெரிந்த பசுக்களின் உரிமையாளர்கள் விசார சர்மனுடைய அப்பா கிட்ட போய் முறையிட்டாங்க. எச்சதத்தனும் நேரா வந்து நடக்கிறத பார்த்துட்டு, மற்றவங்களோட பசு கொடுக்கிற பாலால மண்ணுல ஊற்றி அபிஷேகம் பண்றியா அப்படின்னு சொல்லி காலால அந்த பால் குடத்தை இடறி விட்டுட்டார். இதனால கோபமடைந்த விசார சர்மன் பக்கத்துல இருந்த குச்சியை எடுத்து தன் அப்பான்னு கூட பார்க்காம சிவநிந்தனை செய்ததற்காக அவர் கால் மேல வீசி எறிகிறார். அந்த கோல் ஒரு மழு என்ற கோடாலியாக மாறி அவரோட அப்பாவோட காலை வெட்டிடுது. ரத்த வெள்ளத்துல அவர் சாஞ்சிடுறார். ஆனா விசார சர்மன் தொடர்ந்து பூஜையை செய்கிறார். இதை பார்த்த சிவனும் பார்வதியும் கீழே இறங்கி வந்து தன்னுடைய அப்பான்னு கூட பார்க்காம, அதாவது இந்த இப்பிறவிக்கு இவர் மட்டுமே தந்தை, ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பிறவிகளிலும் தந்தையான சிவன் தான் முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்த உன் பக்தியை மெச்சுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியம் பண்றார். இன்று முதல் எனக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த திருவமுது, பரிவட்டம், மலர் மாலைகள், ஆபரணங்கள் எல்லாம் உனக்கும் சேரும். அதாவது என்னுடைய உடைமைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் என்கிற பதவியை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொன்றை மாலையை எடுத்து அவருடைய தலையில சுத்தி சண்டிகேஸ்வரர் பதவியை இந்த விசார சர்மனுக்கு கொடுக்கிறார். அதாவது சண்டிகேஸ்வரர் என்பது ஒருவருடைய பெயர் அல்ல, அது ஒரு பதவியின் பெயர். 63 நாயன்மார்களிலே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நாயன்மார் சண்டேஸ்வர நாயனார். அவரை வணங்கும் போது மனதுக்குள்ளே ஒரு காயத்ரி சொல்லிக்கங்க. ஓம் துவாரஸ்திதாய வித்மகே சிவபக்தாய தீமஹி தன்னோ சண்டக் பிரஜோதயாத்.